டாஸ்மாக் மது விற்பனை விவகாரத்தில் முறைகேடு நடந்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். இதற்கிடையே இன்று சென்னையில் 7 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகளின் சோதனை நடைபெறுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கிடையே இன்று அதிகாலை முதலே சென்னையில் சில டாஸ்மாக் அதிகாரிகளின் வீடுகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்து வருகிறார்கள். குறிப்பாக தேனாம்பேட்டை, சேத்துப்பட்டு, டி நகர், சூளைமேடு, மணப்பாக்கம் பகுதிகளில் சோதனை நடப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சென்னையில் டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் விசாகன் இல்லத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். சூளைமேடு கல்யாணபுரத்தில் உள்ள பிரபல தனியார் அலுவலகத்திலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். அதேபோல பிரபல சினிமா தயாரிப்பாளரான ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருவதால் ஒரே நாளில் டாஸ்மாக் இயக்குநர் வீட்டிலும் சினிமா துறையினர் வீட்டிலும் சோதனை நடத்துவதால் அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சினிமா துறையை சார்ந்த தயாரிப்பாளர் ஆகாஷ் என்பவர் வீட்டில் சோதனை நடத்துவது டாஸ்மாக் ஊழலில் வந்த பணத்தின் மூலமே படங்களை தயாரித்ததாகவும், மிக குறுகிய காலத்தில் தனுஷின் இட்லி கடை, சிவகார்த்திகேயனின் பராசக்தி ஆகிய படங்களின் டான் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் தயாரிப்பாளராக அவதாரம் எடுத்திருக்கிறார் ஆகாஷ். மேலும் ஆகாஷ் தயாரித்த படங்களை எல்லாம் ரெட் ஜெயின் நிறுவனமே டிஸ்ட்ரிபியூட் செய்ததாக கூறப்படுகிறது. ஆகாஷின் பின்புலத்தை பார்க்கையில் கலைஞரின் முதல் மகனான மூகா முத்துவின் பேத்தியை திருமணம் செய்திருக்கிறார். திமுகவுக்கு மிக நெருக்கமான ஆகாஷ் பாஸ்கரன் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் மிக நெருங்கிய நண்பரும் ஆவார். இவரது திருமண நிகழ்வில் உதயநிதி ஸ்டாலின், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் கலந்து கொண்டனர். இதன் அடிப்படையில்தான் சினிமா துறையில் பணப்புழக்கம் ஏற்பட்டிருக்கலாம் என அரசியல் விமர்சகர்களின் கருத்தாகவும் கூறப்படுகிறது. தற்போது எந்த பக்கம் நின்று பார்த்தாலும் அமலாக்கத்துறைக்கு முதல்வர் குடும்பமே சிக்கியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அன்பில் மகேஷ் சிக்குவார் என்றும் சொல்லப்படுகிறது. ரெட் ஜெயின் சிக்கினால் உதயநிதி அமலாக்கத்துறை வலயத்தில் பிடிபடலாம் என்றும் கூறப்படுகிறது. இந்த சோதனை தொடர்பாக அமலாக்கத்துறையிடம் இருந்து எந்தவொரு தகவலும் வெளியிடப்படவில்லை. அதேபோல திமுக தரப்பில் இருந்தும் எந்தவொரு கண்டன அறிக்கையும் வெளியிடப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.